ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாரா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்ச வெங்காயம், கறி லீஃப் போடுங்க. கறி லீஃப் போட்டு நான் பூண்டு வந்து 2 நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வணங்க வந்து நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக தான் போடுறேன். அதையும் போட்டு நல்லா வணக்குங்க. இப்போ தக்காளி சாப் பண்ணி வச்ச தக்காளி போட்டுப்போம். தக்காளியை போட்டு அதுவும் நல்லா வணக்கி எடுத்துப்போம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேட்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வணங்கிக்கணும். இப்போது பாவக்காய் போட்டுக்கலாம். பாவக்காவை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாவக்காய் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வணங்கணும். அது எண்ணெயிலே ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பார்த்துடலாம். மஞ்சள்தூள், வீட்டு மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணி விடுங்க. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் நல்லா பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ண நல்லா கொதிக்கும். நல்லா திரும்பி கிளறி விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இதுவாகிடணும், அப்சர்வ் ஆகிடணும். அப்போ தான் பாவக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஆயிலெலாம் வந்துடுச்சு பாருங்கள். பாவக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கசப்பும் அந்த அளவுக்கு இருக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.